2026 சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தொடர்ந்து தமிழகத்தில் அரசியல் கட்சி வேட்பாளர்கள் தங்களுடைய தீவிர வாக்கு சேகரிப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சமயத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளர் அருண்ராஜ் அவர்கள் போட்டியிடுகிறார். தொடர்ந்து இந்த திருச்செங்கோடு மக்களுக்கு எது மாதிரியான வாக்குறுதிகள் அளித்து வருகிறார், செல்லும் இடங்கள் எல்லாம் பொதுமக்கள் எது மாதிரியான வரவேற்புகளை தந்து வருகின்றனர் என அவரிடமே கேட்கலாம். சார் வணக்கம். இந்த தொகுதியில் நீங்க தமிழக வெற்றி கழக சார்பில் போட்டியிடுறீங்க. இந்த தொகுதி மக்களுக்கு எது மாதிரியான கோரிக்கைகள் வாக்குறுதிகள் அளித்து நீங்க வாக்கு சேகரிப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரீங்க? இப்ப நீங்களே வந்து பாத்திருப்பீங்க, மக்கள் இந்த பகுதியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா பொது கழிப்பிட வசதி தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி போன பகுதியில் அவங்க சாக்கடை வசதி வேணும்னு கேட்டிருக்காங்க. இது என்ன கொடுமைன்னா, இந்த பகுதியில் மட்டும் இல்ல, திருச்செங்கோடுல பல பகுதிகளில் இதே அடிப்படை வசதிகள் கூட இல்லாம இருக்கு. குடிநீர் பிரச்சனை இருக்கு, சாக்கடை வசதி இருக்கு, பொது கழிப்பிட வசதி இருக்கு. குறிப்பா இந்த குப்பைகளை பாத்தீங்கன்னா தரம் பிரிக்காம ஏரியில தான் போய் கொட்டிட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் ஒரு கூட்டப்பள்ளிங்கிற ஏரியில கிட்டத்தட்ட பாதி ஏரி 20 அடிக்கு மேல குப்பையா கொட்டி வச்சிருக்காங்க. இப்ப குப்பையை அவங்க வந்து குப்பையை கலெக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அங்க கமிஷன் அடிச்சு தான் இருக்காங்க. இதுல ஒரு பெரிய ஊழல் நடந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பாக நான் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நான் போட்டிடுறேன். இங்க நான் வெற்றி பெற்றா முதல்ல சரி பண்ண வேண்டியது இந்த அடிப்படை பிரச்சனைகள் மற்றும் இந்த குப்பை பிரச்சனையை நான் சரி பண்ணி கொடுப்பேன். சார், தொடர்ந்து எதிர்க்கட்சி சார்பில் போட்டியிடுற வேட்பாளர் ஈஸ்வரன் என்ன சொல்றாருன்னா, இந்த திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு 2000 கோடி ரூபாய்க்கான வளர்ச்சி திட்டங்கள் இந்த தொகுதிக்கு வந்து செய்திருக்கிறேன். அது குறித்து தான் நான் வந்து வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு ஒரு சொல்றாரு. நீங்க அவர் சொல்ற கருத்துக்கு எது மாதிரியான விமர்சனங்கள் வச்சு இந்த மக்கள்கிட்ட வந்து ஓட்டு கேட்கறீங்க? இல்ல, அது 2000 கோடின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு ரிங் ரோட், அப்புறம் ஹாஸ்பிட்டல், மெயினா இதுதான். இது பாத்தீங்கன்னா இது திருச்செங்கோடுக்காக வந்தது இல்ல, இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கான ஒரு மாஸ்டர் ஒரு பிளான்ல இது வந்தது. இவர் என்ன பண்ணாரு, திருச்செங்கோடுல முக்கியமா இருக்கு இந்த ரிக் தொழில், அப்புறம் நெசவு தொழில். இந்த நெசவு தொழிலுக்கும் இந்த ரிக் தொழிலுக்காகவும் இவர் ஒரு முறையாவது சட்டமன்றத்தில் பேசியிருக்காரா சொல்லுங்க? குறைந்தது அவரே சொல்றாரு 165 முறை நான் சட்டமன்றத்தில் பேசியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. இந்த ரிக் தொழிலுக்காகவும் இந்த நெசவு தொழிலாளர்களுக்காகவும் இந்த பட்டறைமேட்டில் வேலை இருக்க தொழிலாளர்களுக்காகவும் ஒரு முறை கூட அவர் பேசியதில்லை என்பதுதான் உண்மை. இப்ப இந்த ரோடுலாம் வந்து பாத்தீங்கன்னா இவர் கொண்டு வரல, அது முன்னாடியே போன பீரியட்ல அது திட்டங்கள் ஆரம்பிச்சு அதுக்கான திட்டங்கள் அப்பயே சொல்லி மாஸ்டர் பிளான் போட்டு அப்பயே வந்தது. இவர் கொண்டு வரல. இவர் திருச்செங்கோடுக்காக என்ன பண்ணாருங்கிறத என்னோட கேள்வி. தொடர்ந்து நீங்க வந்து முதன்முறையாக தமிழக வெற்றி கழகம் இந்த சட்டமன்ற தேர்தல் வந்து எதிர்கொள்ளுது சார். நீங்க என்ன சொல்றீங்கன்னா டிவிகே விஎஸ் டிஎம்கே அப்படிங்கிறீங்க. ஆனா சிஎம் என்ன சொல்றாரு, இது தமிழ்நாட்டு அரசியலுக்கும் டெல்லி அரசியலுக்குமான விவாதம் தேர்தல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதை பத்தி உங்க கருத்து? அவரு தொடர்ந்து மக்களை அப்படியே மாத்துறதுதான் அவரோட வேலையே. என்ன மக்கள்கிட்ட என்ன பிரச்சனை, நாங்க திமுக நோக்கி கேள்வி கேட்டா உடனே நாங்க எங்களை பார்த்து பிஜேபி பி டீம்னு சொல்றாங்க. இப்ப இந்த தேர்தல் எதுக்கான தேர்தல்னா, தமிழ்நாடு முதலமைச்சரா யார் வேணுங்கிறதா அந்த தேர்தல். ஒண்ணு எங்க தலைவர் விஜய் வேணுமா இல்ல ஸ்டாலின் சார் வேணுமாங்கிறதா இந்த தேர்தலே. ஆனா இதெல்லாம் அப்படியே நரேட்டிவ் மாத்திர மாதிரி இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குங்கான தேர்தல் மாதிரி பேசுறாங்க. ஏதோ இவங்க பார்த்தா இவங்க தான் உண்மையா பிஜேபியோட எதிர்க்கிற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ண முயற்சி பண்றாங்க. ஆனா உண்மையில அவங்க பிஜேபியோட அண்டர் கிரவுண்ட் டீலிங் தான் இருக்காங்க. மறைமுக கூட்டணியில அவங்க இருக்காங்க. பாத்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க, இப்ப பிஜேபினால பாதிக்கப்பட்டது உண்மையா நாங்க தான். இந்த படம் வரல, தலைவர் உயிருக்கு உயிரா நேசிச்ச அந்த சினிமா தொழில் அவ்வளவு டெடிகேட்டடா டிசிப்ளினா ஒர்க் பண்ணதுனாலதான் அவர் இந்த உயரத்தை எட்டினார். அந்த அவர் அவ்வளவு விரும்பிய தொழிலோட கடைசி படமா அவர் ஜனநாயகன் படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்றதா பிளான் பண்ணதை ரிலீஸ் பண்ணது இல்லாம இப்ப இவ்வளவு நாள் டிலே ஆனதுனால இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த படமே ஆன்லைன்ல வெளியே வந்துருச்சு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய பாதிப்பு உண்டாகி இருக்காங்க. அதனால அதே சமயம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இப்ப டிஎம்கே பிஜேபியோட ஏன் அண்டர் கிரவுண்ட் டீலிங்ல இருக்குன்னு சொன்னா, இப்ப தேர்தல் அறிவிச்ச உடனே வெஸ்ட் பெங்கால்ல பாத்தீங்கன்னா உயர் அதிகாரிகள் எல்லாம் மாற்றப்பட்டாங்க. தமிழ்நாட்டில் நாங்க எதிர்கட்சிகள் தொடர்ந்து கேள்வி எழுப்பாத வரைக்கும் அவங்க மாற்றப்படவே இல்லை. இப்பதான் மாத்திருக்காங்க. இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா, அவங்க தான் ஒரு மறைமுக அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க. எதை கேட்டாலும் இதை வந்து டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுன்னு மாற்ற ட்ரை பண்றாங்க. கண்டிப்பா மக்களுக்கு அது தெளிவா புரியும். தொடர்ந்து அருண்ராஜ் அப்படின்னாவே ஐஆர்எஸ், இப்ப அருண்ராஜ்னா தாவேகா திருச்செங்கோடு வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது. அரசு பணியில இருந்துட்டு இப்ப மக்கள் பணிக்கு வந்திருக்கிறீங்க. மக்களிடையே எது மாதிரியான வரவேற்பு இருக்குது? காலை முதல்ல இருந்து இரவு வரைக்கும் இந்த தேர்தல் பிரச்சாரத்தை வந்து போயிட்டு இருக்கிறீங்க. மக்கள் எப்படி சார் வரவேற்பு இருக்குது?
மக்களை ரொம்ப வரவேற்பு இருக்கு. குறிப்பா இந்த தொகுதி மக்கள்லாம் என்ன ஃபீல் பண்றாங்க, ஒரு படிச்சவர் வந்திருக்காங்கிற ஒரு நல்ல ஒரு ஐஆர்எஸ்ல இருந்து வந்ததுனால ரொம்பவே அவங்க மேல அன்பு அதிகமா இருக்கு, மரியாதையும் இருக்கு, அதே சமயத்தில் அன்பும் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஐஆர்எஸ்க்கு முன்னாடி ஒரு டாக்டரா ஒரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 5 வருஷம் ஒரு கிராமத்தில் பணிபுரிஞ்சிருக்கேன். அப்பவும் சரி, ஐஆர்எஸ்ஆ இருந்தப்பவும் சரி, அனைத்து தரப்பட்ட என்னோட கொலீக்ஸாலும் சரி, ஸ்டாஃபா இருந்தது எல்லாத்தையோடையும் ஃப்ரெண்ட்லியா தான் பழகுவேன். அதே மாதிரி தான் என்னோட கட்சி நிர்வாகிகிட்டையும் பழகியிருக்கேன். அதனால நாங்கெல்லாம் ஒரு குடும்பமா ஃபார்ம் ஆயிட்டோம். அதுதான் உண்மை. அது மட்டும் இல்லாம இந்த அரசியல் பாத்தீங்கன்னா மக்கள் உண்மையா நான் பீப்புளோட என்ஜாய் பண்ணாதான் இது ரொம்ப பிடிக்கும். இல்லைன்னா ரொம்ப டயரிங். மற்றவங்களுக்குலாம் சப்போஸ் இதை பிடிக்கலன்னா ரொம்ப கஷ்டம். எனக்கு இது பிடிச்சிருக்கு, மக்களோட மக்களா இருக்கிறது பிடிச்சிருக்கு, மக்கள்கிட்ட தினம் தினம் அவங்கள்ட்ட சந்திச்சு பேசுறது பிடிச்சிருக்கு. அதனால நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணி நான் விருப்பப்பட்டு தான் ரிசைன் பண்ணிட்டு அரசியல சேர்ந்தேன். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். இந்த திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில தொடர்ந்து அதிமுக திமுக அப்படி மாறி மாறி சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்துட்டு இருக்காங்க. இந்த இதுல நீங்க இந்த முறை போட்டிடுறீங்க. களம் எப்படி இருக்கு? திருச்செங்கோடு களம் தாவேகாவிற்கு எப்படி சாதகமா இருக்குதா, எப்படி இருக்கு? ரொம்ப சாதகமா இருக்கு. நீங்க பாருங்க, மக்கள் எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுத்துட்டு இருக்காங்கன்னு பாருங்க. திருச்செங்கோடுல மட்டும் இல்ல, தமிழக வெற்றி கழகத்தின் ஒவ்வொரு வேட்பாளரையும் எல்லா மக்கள்லாம் எப்படி தொகுதி மக்கள்லாம் எப்படி பாக்குறாங்கன்னா அவங்க விஜயோட பிரதிநிதியா பாக்குறாங்க, இன்னொரு விஜயா தான் பாக்குறாங்க. அதனால அதே தலைவர் மீது என்ன அன்பு வச்சிருக்காங்களோ, என்ன மரியாதை வச்சிருக்காங்களோ, அதே அன்பு ஆதரவு மரியாதை எல்லாம் ஒவ்வொரு வேட்பாளரும் நான் உட்பட மக்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமா இருக்கு. கண்டிப்பாக ஜெயிப்போம். இறுதியா நான் பலமுறை சொல்லியிருக்கேன், குறைந்தது 30,000 ஓட்டு வித்தியாசத்தில் தமிழக வெற்றி கழகம் இந்த தொகுதியில் வெற்றி பெறும். தேர்தல் என்றாலே அரசியல் கட்சியினுடைய வாக்குறுதிகள், தேர்தல் வாக்குறுதிகள் தான் அப்படிம்பாங்க. அதிமுக ஒரு புறம் அவர்கள் ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இது போன்ற வாக்குறுதிகள், திமுக 8000 ரூபாய் கூப்பன் வாக்குறுதிகள். இந்த 2 வாக்குறுதிகளும் நேரடியாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பத்தியில தாவேகாவினுடைய தேர்தல் வாக்குறுதிகள் எப்படி மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்குது? மக்கள் தேர்தல் வாக்குறுதிக்கு எது மாதிரியான வரவேற்புகள் தந்திருக்காங்க? வாக்குறுதிகள் கொடுக்கறது முக்கியம் இல்லைங்க, யார் வாக்குறுதி கொடுக்குறாங்க தான் முக்கியம். போன தேர்தலில் திமுக எவ்வளவு கொடுத்தாங்க? 500க்கு மேற்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. ஆனா வாக்குறுதிகள் மேல அவங்க தமிழக மக்களுக்கு இவங்க கூட 2 கட்சி கொடுக்கிற வாக்குறுதி மேல நம்பிக்கையே கிடையாது. சொன்னா செய்யணும். அந்த நம்பிக்கை தலைவர் விஜய் மேலதான் இருக்கு. சோ இதுதான் அடிப்படை வித்தியாசம். அவங்க கொடுக்கிற வாக்குறுதிக்கும் எங்க தலைவர், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் கொடுக்கிற வாக்குறுதிக்கும் இதுதான் வித்தியாசம். மக்கள் இவர் மீது ஒரு நம்பிக்கையோட இருக்காங்க. தலைவரும் மக்கள் மீது நம்பிக்கையோட இருக்காரு. ஊழலற்ற ஒரு நேர்மையான ஆட்சி கொடுக்கின்றாரு. அதனால நாங்க என்னென்ன சொல்றோமோ அதை கண்டிப்பா செய்வோங்கிற நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் மக்கள் எங்க கட்சிக்கு இவ்வளவு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. திருச்செங்கோடு மக்களுக்கு நீங்க சொல்லணும் அப்படின்னா ஒரே சொல்ல எது மாதிரியான கருத்துக்கள் பதிவிடுவீங்க? பாத்தீங்கன்னா, நான் எந்த அரசியல் பின்புலமும் இல்ல. நான் முதல் தலைமுறை பட்டதாரி மாதிரி, நான் முதல் தலைமுறை அரசியல்வாதி. திருச்செங்கோடு என்னோட பூர்வீக ஊர். இங்கதான் மலசமுத்திரம் தான் என்னோட கிராமம். நான் உங்க வீட்டு பிள்ளையா உங்களோட இருந்து நான் சேவை செய்ய விரும்புறேன். நான் அரசு பணியில எப்படி நான் உண்மையா உழைச்சனோ அதே மாதிரி மக்களுக்காக நான் உண்மையா உழைக்க போறேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பா இந்த தொகுதிக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பார்த்து செய்வேன். இது என்னோட வாக்குறுதிகள்.